ஹே காய்ஸ், சண்டே எப்படி போச்சுன்னு பார்க்கலாமா? நான் வந்து மார்னிங் வந்து சீக்கிரமாகவே எழுந்திரிச்சு குளிச்சு கிளம்பிட்டேன். ஏன்னா வந்து மார்னிங் ஃபஸ்ட்டு வந்து நான் வந்து சர்ச்சுக்கு தான் எப்பவுமே போவேன் சண்டே. ஸோ வந்து கிளம்பிட்டேன். அவ்வளோதான், நான் கிளம்பிட்டேன். நான் பைபிளும் ஏர்பாட்ஸும் வந்து எடுத்துகிட்டு போவேன். வந்து என் சர்ச் வந்து என்னோடய ரூம்லேருந்து ஒரு 1.5 to 2 கிலோமீட்டர்ஸ் தள்ளி இருக்குது. ஸோ எப்போயுமே வந்து நான் வந்து ஏர்பாட்ஸ் போட்டு பாட்டு கேட்டுகிட்டே அப்படியே நடந்து போவேன் நான். அப்புறம் சர்ச் போனோடனே நான் சீக்கிரமாகவே கொஞ்சம் வந்துட்டேன்னா, அதனால் முக்கால்வாசி யாருமே இல்லை. அப்புறம் சர்வீஸ்லாம் முடிஞ்சோடனே பிளான் வந்து கொஞ்சம் வந்து சேஞ்ச் ஆகிற மாதிரி ஆயிடுச்சு. என் ரூம்மேட் கூட வந்து நான் வந்து மூவிக்கு வந்து இன்றைக்கி போகிற மாதிரி ஒரு சுச்சுவேஷன் இருந்துச்சு. அப்புறம் சரி ஓகே போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஃபன் மாலுக்கு வந்துட்டு நாங்கள் வந்து போயிருந்தோம். நாங்கள் 2 பேரும் அங்கே போயிட்டு நாங்கள் கொஞ்சம் லேட்டாக தான் வந்தோம். அப்புறம் எப்படியோ நாங்கள் வந்து இந்த ஸ்க்ரீன் கண்டுபிடிச்சி மூவி ஸ்டார்ட் பண்ணியிருப்பாங்கன்னு சொல்லிட்டு நாங்கள் 2 பேரும் வேகமாக போனோம். ஆனால் நல்ல வேளை மூவி ஸ்டார்ட் பண்ணலை. நாங்கள் கரெக்டாக போய் உட்காந்ததுக்கப்புறம் தான் மூவி ஸ்டார்ட் ஆச்சு. சூப்பராக இருந்துச்சு மூவி. நான் வந்து ஒரு எக்ஸ்பெக்டேஷனும் இல்லாமல் ரிவ்யூ எதுவும் பார்க்காம சும்மா போய் நான் வந்து சும்மா தான் நான் போய் வந்து பார்த்துட்டு இருந்தேன். சூப்பராக இருந்துச்சு அந்த மூவி. அதுவும் வந்து இந்த மூவி பிளான் வேறு கொஞ்சம் சடனாக சேஞ்ச் ஆகி அதுக்கப்புறம் நான் இன்வால்வ் ஆகி அப்படி தான் வர மாதிரி இருந்துச்சா, நல்லா இருந்துச்சு. இன்டர்வலுக்கு அப்புறமும் நல்லா இருந்துச்சு, இன்டர்வலுக்கு முன்னாடியும் நல்லா இருந்துச்சு. சூப்பராக இருந்துச்சு சொல்லப்போனால். அதில் அந்த லாஸ்ட் சீன் தான் வந்துட்டு பங்கமாக இருந்துச்சு. இந்த மூவி வந்து யாராவது பார்த்தீங்கன்னா போய் இந்த லாஸ்ட் சீன் பாருங்கள், செம்மையாக இருக்கும். உங்கள் எல்லாத்துக்கும் பிடிக்கும் தான் நான் நினைக்கிறேன். மூவியோட பேர் வந்து வித் லவ். சூப்பராக இருந்துச்சு மூவி. ஒரு ஃபீல் குட்டாக ஒரு மாதிரி சூப்பராக இருந்துச்சு. எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு இந்த மூவி. நான் வந்து அடுத்த செகண்ட் டைம் கூட போய் வாட்ச் பண்ணுற லெவலுக்கு எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு இந்த மூவி. என்னமோ ஒரு மாதிரி க்யூட்டாக இருந்துச்சு. இது மாதிரி ஃபீல் குட்டாக சூப்பராக இருந்துச்சு. மூவி பார்த்து முடித்தோடனே சரி அப்படியே ரூமுக்கு வந்து கிளம்பிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு பிளான் பண்ணிட்டோம். சரி வந்துட்டோம், சும்மா விண்டோ ஷாப்பிங்காக பண்ணிட்டு போகலாம், என்ன இருக்குதுன்னு பார்க்கலான்னு சொல்லிட்டு நானும் கீர்த்தியும் போயிட்டு பக்கத்தில் வந்து ஒரு கடையில் போய் சும்மா விண்டோ ஷாப்பிங் பண்ணிகிட்டு இருந்தோம். அங்கே ஒரு பெரிய டெடி இருந்துச்சு. இந்த பொங்கலுக்காக வச்சுருந்தாங்க போல், அது இன்னும் டிஸ்போஸே பண்ணாமல் வச்சுருந்தாங்க. அப்புறம் போனோடனே லைட்டாக பசிச்சதுன்னு சொல்லிட்டு நாங்கள் வந்து வாட்டர் மெலனும் கோவாவில் வந்து காரப்பொடியெலாம் போட்டு சாப்பிட்டுட்டு இருந்தோம். அப்புறம் வந்து ஈவினிங் வந்து சும்மா அப்படியே போச்சு. அப்புறம் சரி ஓகே நைட் வந்து மேகி சாப்பிட்ற கிரேவிங் வந்துச்சு. நல்லா சீஸியாக மேகி செஞ்சு சாப்பிட்லான்னு சொல்லிட்டு நான் கடையில் போய் மேகி சீஸ் எல்லாம் வாங்கிட்டு வந்தோம். என்னோடய பக்கத்து ரூம்மேட் அக்கா, சீனியர் அக்கா, அவங்களோட சேர்ந்து ஃபன் பண்ணிவிட்டு நாங்கள் சமைக்க ஆரம்பிச்சிட்டோம். அதாவது அந்த மேகி மசாலாவே நாங்கள் எக்ஸ்ட்ரா வேறு மேகி மசாலா வாங்கி போட்டு ஒரு மாதிரி ஆயிடுச்சு. ஆனால் லாஸ்ட்டாக வந்து சில்லி ஃப்ளேக்ஸ், ஆரியானோ எல்லாம் போட்டு சரி பண்ணிட்டோம். ஆனால் நல்லா காரமாக சூப்பராக இருந்துச்சு. நான் எக்ஸ்பெக்ட் பண்ணும்போது சூப்பராக இருந்துச்சு. அப்புறம் லாஸ்ட்டில் வந்து அந்த சீஸ் வந்து நாங்கள் வந்து ஸ்லைஸு சீஸ்லாம் வந்துட்டு தேடினோம். ஆனால் வந்து க்யூபாக இருக்கிற சீஸ் தான் கிடச்சிச்சா, சரி பரவாயில்ல அப்படின்னு சொல்லிட்டு நாங்கள் வந்து மேகியை பிரித்து தட்டில் ஃபுல்லாக ஸ்ப்ரெட் பண்ணி அப்படியே அந்த சீஸை வந்து துருவி போட்டோன்னே அப்படியே பார்க்குறக்கே அது அப்படி துருவும் போது அப்படியே விழும்போது சூப்பராக இருந்துச்சு. அப்படியே நான் வந்து இன்னும் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா வந்து சில்லி ஃப்ளேக்ஸ் வந்து போட்டுக்கிட்டேன் என்னோடய பிளேட்டுக்கு. அப்புறம் அப்படியே சாப்பிடும்போது செம்ம ஃபீலாக இருந்துச்சு. ஒரு மாதிரி காரமாக சீஸியாக ஒரு மாதிரி செம்மையாக இருந்துச்சு. எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சி. என் நைட் டின்னர் வந்து இதோட முடிச்சிட்டேன். அப்புறம் வந்து பெப்சி குடிச்சிட்டு இந்த சண்டே இப்படி தான் போச்சு. பாய் காய்ஸ்.